ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்ல திடீர்னு ஒரு குழம்பு வேணும் அப்படின்னு எங்க அம்மா வந்து பொரிச்ச குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொரிச்ச குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் மெயினாக முருங்கைக்காய், சவுசவ், உருளைக்கிழங்கு, இவ்வளவு தாங்க. இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் சோம்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைஸஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து பொரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தான். அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காய், சவுசவ், உருளைக்கிழங்கு, இந்த காய்கறிகளையும் சேர்த்து அதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு மசாலாவை அது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி நம்ம அரைச்ச அந்த சாந்து இருக்கும்ல, அது கழுவி அந்த தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து போதுமானு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தகுந்த மாதிரி சேர்த்து இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டு இறக்குனா போதுங்க. சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். இது எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு சமைக்கும் போதே சிக்கன் குழம்பு ஸ்மெல் தான் வரும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். இதனால் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க, சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா, நான் சொன்ன காய்கறியை மட்டும் மிஸ் பண்ணாம போட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலையும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கனவு செய்யற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.